வேதம் சொல்லுகிறது 2 தெசலோனிக்கேயர் 1:7-10 யார் யாரெல்லாம் சுவிசேஷத்தை அறியாதவர்கள், தேவனை அறியாதவர்களும் இந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் வேதம் சொல்லுது நித்திய அழிவாகிய தண்டனை இருக்கு அப்படின்னு. இந்த சுவிசேஷத்தை அறியாதவர்கள், இன்னும் இந்த சுவிசேஷத்தை கேள்விப்படாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் என்ன இருக்கு? நித்திய அழிவு அப்படின்னு வேதம் சொல்கிறது. இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இந்த ரட்சிப்பு, மீட்பு, பாவ மன்னிப்பு இருக்கு ஒரே ஒரு சோர்ஸ் தான் இந்த உலகத்துல இருக்கு. நோ அதர் சாய்ஸ். ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்கு. யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த சுவிசேஷத்தை தேவன் அறிவிக்கும்படியா உன்னையும் என்னையும் தன்னுடைய பணியில சேர்க்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். நான் இதுக்கு முன்னாடி ஜட் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட்ல இருந்தோம். நான் நிலைமையை சொல்றேன். நம்முடைய தேசத்தின் நிலைமைய அந்த பணித்தளத்துல இருக்கிற ஒருவர் வியாதியா இருந்தாரு. போனேன், ஜெபித்தேன், ஆலயத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். அவர் 2 நாள் கழிச்சு ஆலயத்துக்கு வராரு. ஆலயத்துக்கு வந்தவர் ஆலயத்தை சுத்தி சுத்தி பார்க்கிறாரு. கையில ஒரு பெரிய பேக் பண்ணிட்டு வராரு. பேக் ஃபுல்லா என்ன இருக்கு அப்படின்னா பூஜை செய்ய வேண்டிய எல்லா பொருட்களும் இருக்கு. எல்லா பொருட்களையும் கொண்டுட்டு ஆலயத்தை கொஞ்ச நேரம் சுத்தி சுத்தி பார்த்துட்டு என்கிட்ட கேட்கிறாரு, இங்க சாமி எங்க இருக்கு? நீ சொன்ன இயேசு சாமி எங்க இருக்கு? அவருக்கு நான் பூஜை பண்ண எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதுதான் இன்றும் நம்முடைய தேசம் இருக்கிற நிலைமை தம்பி. நான் இருக்கோம் மும்பையில இருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தள்ளி தான் நான் ஊழியம் செய்துட்டு இருக்கிறேன். ஆதிவாசி மக்கள் மத்தியில அவ்வளவு பக்கத்துல எவ்வளவு நாகரிகம் வளர்ந்த அந்த மும்பை பக்கத்துல மக்களுடைய நிலைமை தெரியுமா உனக்கு? இன்னும் குழந்தை திருமணம் 90% மக்களுடைய வீடுகளில் குழந்தை திருமணம் தான் இருக்கும். ஆண்களும் பெண்களும் தாராளமாய் குடிக்கிற பழக்கத்தை நீ பார்க்கலாம். தாராளமாய் விபச்சாரம் பண்ணுகிறத பார்க்கலாம். சிறு வயதிலேயே மறிக்கிற குழந்தைகள், நூற்றுக்கணக்கான குழந்தைகள், எல்லா குடும்பத்தையும் 1-2 பிள்ளைகள் இறந்து போகிறத பார்க்கலாம். சின்ன சின்ன காய்ச்சலுக்கு கூட மருத்துவமனைக்கு போக தெரியாது. ஒரு பேராசிட்டமால் டேப்லெட் எடுத்து அவங்களுக்கு சரியாயிடும். அதுக்கு கூட மருத்துவமனைக்கு செல்லாம மந்திரவாதிகளை நோக்கி செல்கிற கூட்டம். அவங்களுக்கு அந்த சின்ன காய்ச்சலுக்கு கூட அவங்களை ஏமாற்றி ஆயிரக்கணக்காய் பணங்களையும் கோழிகளையும் ஆடுகளையும் மதுக்களையும் அவர்களிடமிருந்து ஏமாற்றி வஞ்சிக்கிற ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்கு தம்பி. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஒளியை கொடுக்கும்படியாய் இன்னும் இது போல அநேக மக்கள் இனங்கள் நம்முடைய தேசத்தில் உண்டு. முழு உலகத்திலே அநேக ஜனங்கள் உண்டு. இவர்களுக்காய் தேவன் உன்னை கொண்டு ஒரு பெரிய சரித்திரத்தை எழுத தேவன் விரும்புகிறார். உன்னுடைய இருதயத்துல இந்த அழிந்து போகிற ஜனங்களை குறித்து, இன்னும் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டிராத ஜனங்களை குறித்து உன்னுடைய இருதயத்தின் காலத்தில் ஒரு பாரம் உண்டா? உன்னுடைய இருதயம் அவர்களுக்காக இயக்கம் கொண்டிருக்கா? இன்னைக்கு நீங்க சித்தேரி பணித்தளங்களை போய் பார்வையிட்டாலே நல்ல ரோடு, இன்னைக்கு நல்ல கிராமங்கள், வசதிகள், ஆலயங்கள். 40 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடத்துல ஊழியர்கள் வரும்போது, மிஷனரிகள் வரும்போது 60 மேல கூட ரோடு கிடையாது. எந்த கிராமத்துல எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் கிடையாது. இந்த சுவிசேஷம் இங்கு வந்தது, பள்ளிக்கூடங்களை உருவாக்கிச்சு, கிராமங்களில் இளைஞர்களை படிக்க வைத்தது, ஜனங்களை மறுரூபமாக்கிச்சு. இன்னைக்கு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த 40 வருடத்துக்கு முன்பாக அயல் நாட்டிலிருந்து ஒரு பெண்மணி, ஈவினிங் பிராண்ட் என்ற பெண்மணி, அவருடைய பாதங்கள் இந்த மலை தேசங்களை சுவிசேஷத்துக்காய் பாரம் கொண்டு சுற்றினால் தான் இந்த பகுதி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று சுவிசேஷம் சமுதாயத்தை மாற்றும். ஒரு நல்ல நாடகத்தை பார்த்தோம். ப்ரூஸ் ஓல்சன், ஒரு பெரிய பழங்குடியின மக்கள். அவர்களுக்கு இயேசு என்னன்னு தெரியாது, ஒழுங்காய் வாழ தெரியாது, மருத்துவ வசதிகள் தெரியாது. ப்ரூஸ் ஓல்சன் என்ற ஒரு மனிதனால் அந்த முழு ஆதிவாசி இன மக்களும், முழு கூட்டமும், ஒரு சமுதாயமும் ஒரு மாற்றத்தை காண்பது. தம்பி, தங்கச்சி, தம்பியே, உனக்கு அந்த தேவனை குறித்து, அந்த தேவனுடைய சுவிசேஷத்தை குறித்து, அதை அறிவிக்க வேண்டிய அவசியத்தை குறித்து ஒரு பாரம் இடத்துல உண்டா? வில்லியம் கேரியை குறித்து ஒரு சரித்திர ஆசிரியர் குமார் எழுதுறாரு. வில்லியம் கேரி எப்போலாம் உலக வரைபடத்தை பார்ப்பாரோ, அல்லது அவருடைய ஜியோகிராபி புக்ல எப்போலாம் அந்த தேசங்களை குறித்து, நாடுகளை குறித்து படிப்பாரோ, அப்பெல்லாம் அவருடைய கண்கள் இருந்து தாரை தாரையாய் கண்ணீர் விடுமா. இன்னும் இந்த சுவிசேஷத்தை கேட்கிறார, இன்னும் இந்த சுவிசேஷத்துக்கு கீழ்பட்டினார இன்னும் எத்தனையோ கோடி ஜனங்கள் உண்டு. அவர்களுக்காக நான் ஏதாவது செய்யணும்னு அவர் கண்ணீர் வடிப்பாராம். மோசே குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். மோசே எங்க இருந்தா? எகிப்து தேசத்திலே இளவரசனாய் ராஜ அரண்மனையிலே வளர்க்கப்பட்டான். அந்த மோசேக்கு தன்னுடைய ஜனங்களை குறித்து ஒரு பாரம், தன்னுடைய ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, தன்னுடைய ஜனங்களை மீட்க ஏதாவது செய்யணும்னு வேதம்
நெகேமியான ஒரு மனுஷனை குறித்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் பாபிலோன் தேசத்துல ராஜ அரண்மனையில ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்ல ஒரு உயர்ந்த போஸ்ட்ல இருக்கான். நல்ல சேலரி, ஒரு நல்ல கம்ஃபர்டான லைஃப், எந்த ஒரு கவலையும் இல்ல. ராஜ அரண்மனையில கவர்மெண்ட் முக்கிய ஆபீசர்ஸ், அவ்வளவு உயர்ந்த பதவியில் இருக்கிற நெகேமியாவுக்கு தன்னுடைய ஜனங்கள் பாவத்தில் இருக்கிறத குறித்து, தன்னுடைய தேசம் அழிக்கப்பட்டிருக்கிறது குறித்து, தன்னுடைய ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போகிறது குறித்து அந்த நெகேமியாவுக்கு ஒரு பாரம் இருந்துச்சு. தம்பி, இன்னைக்கு உனக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரம் உண்டா? முதல் நாள் நம்ம படிச்சோம், ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில எவ்வளவு நாள் இருக்க போறோம்னு தெரியல. ஒரே ஒரு வாழ்க்கை தான் வாழ போறோம், ஒரு உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை. ஆனால் இந்த வாழ்க்கையை உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய லட்சியத்துல அதை பயனுள்ளதாய் மாற்ற விரும்புகிறாயா? அது அநேகருக்கு, லட்சங்களுக்கும் ஆயிரங்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறாயா? என்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் சொல்றேன். ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தேன். சின்ன வயசுலேயே வேதாகமத்துல எல்லாவற்றையும் வளர்க்கப்பட்டேன். வாலிப நாள் வந்தது. உங்களை போலவே அநேக பாவங்களுக்கு அடிமையானேன். அநேக பாவங்களை விரும்பி செய்ய ஆரம்பிச்சேன். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அநேக தேவையில்லாத கெட்ட காரியங்களுக்கு ஒப்புக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை செலவழித்தேன். என்னுடைய வாழ்க்கை பாவங்களால் நிறைந்திருந்தது. என்னைக்காவது கோயிலுக்கு போவேன். கோயிலுக்கு போகும்போதுதான் இருந்தே தோணும், நான் செய்யறது தப்பு, நான் ஏதோ ஒரு தவறான வழியில போயிட்டு இருக்கேன்னு தோணும். ஆனா எந்த ஒரு காரியத்தை என்னால் விட முடியல. ஒரு முறை ஒரு வாலிபர் கூடுகையில என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தேன், ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டேன். இவ்வளவுதான் எனக்கு தெரியும். பரிசுத்தமா வாழணும், அதுக்கு எனக்கு இயேசு தேவை. இதை தவிர வேற எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அபிஷேகம் பண்ணப்பட்டேன், பரிசுத்தமா வாழ்வதற்கு தேவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. இவ்வளவுதான் தெரியும். ஒரு நாள் கல்லூரியில பிஇ படிச்சுட்டு இருக்கும் போது இந்த வேதாகமத்தை ஆசிரியர் வாசிச்சுட்டு இருக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 7-10 வாசிக்கும் போது தேவன் என்னோடு பேசுறாரு. தேவனை அறியாதவர்கள், சுவிசேஷத்தை கீழ்ப்படியாதவர்கள் நித்திய அழிவாய்கள் தண்டனை அடைவார்கள். ஒவ்வொரு நைட்டு தூக்குவதை எனக்கு என் பக்கத்துல என் கிளாஸ்மேட் யாருக்குமே இந்த தேவனை தெரியாத, யாருக்குமே இந்த இயேசுவை தெரியாத, இந்த இயேசுவை தெரியாத தேசத்துல எவ்வளவு ஜனங்கள் உண்டு அப்படிங்கிற ஒரு பாரத்தை ஆவியானவர் தேவனை எனக்குள்ள வச்சாரு. நான் ராத்திரி முழுவதும் அழுதேன். தேவனை அறியாத இந்த ஜனங்களுக்காய் நான் என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய சமூகத்துல என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தேன். தம்பி, அப்படியே படிப்பு முடிந்தது. வீட்டுல சொல்றேன், நான் என்னுடைய வாழ்க்கைய ஊழியத்துக்காக ஒப்புக் கொடுப்பேன். என்னுடைய அப்பா அம்மா சொன்னாங்க, உன்னை இவ்வளவு செலவு பண்ணி நாங்க படிக்க வச்சிருக்கிறோம், நீ எப்படி முழு நேர ஊழியத்துக்கு போக வேண்டாம், நீ வேலை செஞ்சு ஊழியம் செய்யி அல்லது இங்கேயே ஊழியம் செய்யி. நான் சொன்னேன், தேவனை அறியாத கோடிக்கணக்கான ஜனங்கள் தேசத்துல இருக்கும்போது என்னால எப்படி இருக்க முடியும்? இல்ல, எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, உனக்கு எவ்வளவாய் நாங்க செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு அனுமதிக்கல. நான் ஜோம் பண்ணேன், எம்இக்கு என்ட்ரன்ஸ் எழுதினேன். தேவ கிருபையினால திருநெல்வேலி அண்ணா யூனிவர்சிட்டியில எனக்கு கம்மியான ஃபீஸ்ல அங்க இடம் கிடைச்சு தொடர்ந்து எம்இ படிப்பை கண்டினியூ பண்ணேன். ஜோம் பண்ணேன் கடவுள்கிட்ட, கடவுளை அந்த பெரிய நோக்கத்துக்கு நீரனை அழைத்தீரானால் எனக்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்குங்க. எங்க அப்பா அம்மா விருப்பப்பட்டு அனுப்பட்டும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க. எம்இ முடிந்தது. அந்த நாட்களில் எல்லாம் வாலிப அண்ணன்மார்களோடு நினைச்சு அது எவ்வளவாய் தேவனுடைய பணிக்காய் ஊழியத்துக்காய் செலவிட முடியுமோ செய்ய முடியுமோ அவ்வளவா தேவனுடைய பணியில நான் ஈடுபட்டிருந்தேன். எம்இ முடிச்சு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எனக்கு வேலை கிடைச்சு இமீடியட்டா நாங்களே ஜாயின் பண்ணேன். வேலையை கண்டினியூ பண்றேன். 2 வருடம் முடிந்தது. என்னுடைய இருதய துடிப்பு, அந்த தேவன் கொடுத்த பாரம் என்னுடைய வாழ்க்கையில் அடையவே இல்லை. ஏதாவது நான் தேவனுடைய பணிக்காக செய்யணுங்க அப்படிங்கிற ஒரு நோக்கம், ஒரு பரிசுமையில உந்தி தள்ளுது. என்னுடைய வீட்டில் சொல்றேன், அப்பா அம்மாவுடைய இருதயம் மாறினது. அவர்கள் சொன்னாங்க, நான் உன்னை பறக்கும் போதே உன்னை ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். அதை தேவன் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினாரு. ஊழியத்துக்கு போலாம் அப்படின்னாங்க. கல்லூரியில 3 மாதங்களுக்கு முன்பாக ரிசைனேஷன் லெட்டர் கொடுக்கணும், ராஜினாமா கடிதம் கொடுக்கணும். மேல நான் ரிசைன் பண்ணிட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி நான் ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு மேல நான் ரிலீவ் ஆகி போகலாம் அப்படின்னு ஜனவரி கடைசியிலே ரிசைன் லெட்டர் எழுதி ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்கிட்ட கொடுத்து அதை கரெக்ட் பண்ணி ரெடியா வச்சிருக்கிறேன். பிப்ரவரி 1ஆம் தேதி கொடுக்கணும்னு. என்னைக்கு நான் 1ஆம் தேதி காலேஜ்ல அந்த ரிசைனேஷன் லெட்டர் கொடுக்கணுமோ அன்னைக்கு அதுக்கு 2 நாளுக்கு முன்பாக ஒரு சிறிய ஆக்சிடென்ட் ஆச்சு. என்னுடைய அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணும் போது அவங்களுக்கு பிபி சுகர் இருந்ததால ஹார்ட் அட்டாக் ஆகி சரியா 1ஆம் தேதி மரிச்சு போயிட்டாங்க.
என்னைக்கு நான் செயின் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வரணும்னு நினைச்சோம், அதே நாளிலே அப்பா மறைத்து போனாங்க. ஒரே ஒரு கணக்கம், வீடுகள் அண்ணனுக்கும் அக்காவுக்கும் மேரேஜ் ஆகி வெளியே இருக்கிறாங்க. அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது, ஏடிஎம்ல பணம் எடுத்து கூட தெரியாது. வீட்டுல 2 மோட்டார் உண்டு, எந்த சுவிட்ச் போட்டா எந்த மோட்டர் ஓடும் கூட அம்மாவுக்கு தெரியாது. எல்லாரும் சொன்னாங்க, தேவனை குறித்து உன்னுடைய சித்தம், தேவனுடைய சித்தம் உன்னை குறிச்சு என்னது, நீ மிஷனரியா போக வேண்டாம், நீ இங்கே இருந்து வேலை செய்யி, இங்க இருந்தே ஊழியம் செய்யி. எல்லாரும் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் என்னுடைய ராஜினாமா லெட்டரை கிழிச்சு போட்டேன், திரும்பியும் வேலையை கண்டினியூ பண்ணேன், திரும்ப 1 வருஷம் கண்டினியூ பண்றேன். ஒரு நாள் திரும்பவும் இந்த வேதாகமத்தை வாசிக்கிறேன். உன்னத பாட்டை 8வது அதிகாரம் 6-7 வசனங்கள் மூலமாக தேவன் திரும்பவும் பேசினாரு. தேவன் பேசினார், நேசம் மரணத்தை போல் வலியது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் வலியது, அது அக்னியா தகலும் அக்னி ஜுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்களும் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் நேசத்தை தணிக்க மாட்டாது. கடவுள் பேசுறாரு, என் மேல வச்சிருக்கிற ஒரு நேசம் எவ்வளவு, தண்ணீர்களும் வெள்ளங்களும் அந்த நேசத்தை அணைத்து போட முடியுமோ, தணிக்க முடியுமோ என்னோட பேசுறாரு. அழுது மீண்டும் ஒப்பு கொடுத்தேன், மீண்டும் பணியை நான் செய்ய வாரேன்னு சொன்னேன். அம்மா கிட்ட பேசினேன். தேவன் சொப்பனத்தோடு அண்ணனோடு பேசுகிறார், அக்காவோடு பேசுகிறார். முழு குடும்பமும் ஊழிய செய்ய ஒப்பு கொடுத்தாங்க. 2016வது ஆண்டு பிளஸிங் யூத் மிஷன்ல இணைந்து இப்போது 7 வருடங்களாய் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேவனுடைய பணியை செய்து வருகிறேன். தேவன் மகத்தான காரியங்களை தேவன் செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு தேவன் உன்னையும் இப்படிப்பட்ட ஒரு உன்னத பணிக்காய் அழைக்கிறார். தம்பி, ஒருவேளை உனக்கு இன்னைக்கு இருக்கலாம் பலவிதமான சூழ்நிலைகள் தடை பண்ணலாம். உனக்கு படிப்பதற்கு இன்றைக்கு நீ ஒப்புக்கொடு, தேவனுடைய ஜெபம் பண்ணு. தேவனுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார், உன்னுடைய சிச்சுவேஷன் மாற்றுவார், உன்னுடைய தேவைகளை மாற்றுவார், எல்லாவற்றையும் மாற்றுவார். தேவன் சரியாய் உன்னை நடத்துவார். மோசேக்கு எக்கச்சக்க தேவை. அரண்மனையில இருந்து எங்க போயிட்டான், பாலைவனத்துக்கு போயிட்டான். அரண்மனையில ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவன் பாலைவனத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு எக்கச்சக்க பிரச்சனை லைஃப்ல. ஆனா தேவன் ஒரு நாள் முச்செடியின் நடுவுல இருந்து தேவன் பேசுறாரு, உனக்கு எக்கச்சக்க பிரச்சனை இருக்குப்பா, என்னுடைய தேவை இருக்கு, என்னுடைய ஜனங்களுடைய கூப்பிடுறதுக்காய் நான் உன்னை அனுப்புகிறேன். என்னுடைய தேவை உன்னுடைய பிரச்சனையுடைய பெரியது, என்னுடைய தேவைக்கு உன்னை நீ ஒப்புக்கொடு அப்படின்னு தேவன் மூசிட்ட பேசுறாரு. ஏசாயா இருக்கிறான், அவனும் ராஜாவுடைய சொந்தக்காரன், பெரிய பணக்காரன், மற்றவர்களை குறித்தெல்லாம் ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அந்த ஏசாயாவோடு தேவன் பேசுகிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாய் போவார்? ஏசாயா பதில் சொல்றான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். தம்பி, இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில இந்த நாடகத்தை பார்த்த நீ, இந்த மிஷனரி ஃபீல்டை சுத்தி பார்த்த நீ, இந்த சாட்சியை கேட்ட நீ, தேவன் உன்னோடு இடைபடுகிறார், உன்னோடு பேசுகிறார். அவருடைய சத்தம் உன்னுடைய காதுகளையும் கேட்டு என்னுடைய பணிக்கு, இந்த ராஜரீக பணிக்கு, இந்த மேன்மையான பணிக்கு, அவன் இந்த கவர்மெண்ட் ஜாப் தான் இன்னைக்கு எல்லாரும் முக்கிய பொறுப்பு, பெரிய ஜாப் சொல்றாங்க. ஆனா பரலோக கவர்மெண்ட் இருக்கிற அந்த தேவனுடைய உன்னத பணிக்கு அந்த தேவனுடைய அழைக்கிறார். தம்பி, ஹட்சன் டெய்லர் ஒரு நாள் சீன தேசத்தை குறித்து இது போன்ற ஒரு கூட்டத்துல, ஒரு சபையில சீன தேசத்தின் தேவைகளை குறித்து, சீன தேசத்துக்காய் மிஷனரியாய் யாராவது செல்ல முடியுமான்னு அந்த தேசத்தின் தேவைகளையும் குறித்து, பொறுப்புகளை குறித்து அப்படியே ஜனங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. முடிந்து வந்தது. ஒருவன் வந்தான். எப்படி வந்தான் தெரியுமா? கையில ஊன்றுகோலோடு வந்தான். அவனுக்கு ஒரு கால் உண்டு, ஒரு கால் இல்ல. ஊன்றுகோல் இல்லாமல் அவனால் நடக்க முடியாது. ஊன்றுகோலை தன்னுடைய கோல்பட்டையில வைத்துக் கொண்டு கைகளை கூப்பி சொன்னானா, ஐயா, என்ன அந்த சீனா தேசத்துக்கு அனுப்புங்க, நான் வரேன் அந்த சீனா தேசத்துக்கு, நான் அந்த ஜனத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நான் வருகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. தம்பி, இன்னைக்கு அந்த சுவிசேஷ பணிக்கு நீ வர தயாரா? நீ ஒப்பு கொடுக்க தயாரா? நீ தேவனுக்காக உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயாரா? உன்னுடைய படிப்பு, உன்னுடைய குடும்ப சூழ்நிலை, உன்னுடைய தேவைகள் எப்படிப்பட்டவைகளா இருந்தாலும் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீ தேவனுக்கு ஒப்பு கொடு, தேவனுக்கு உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணி, தேவனுக்கு ஒப்பு கொடு. தேவனை அநேக ஆத்மாக்களுக்கு, லட்சங்களுக்கு, ஒருவேளை நீ கற்பனையில வைத்திருக்கிற உயர்வை விட, ஒருவேளை நீ இப்படி ஆகணும், இப்படி சாதிக்கணும், இந்த பெரிய பதவிக்கு வரணும் அப்படின்னு நீ நினைச்சிருக்கிற திட்டங்களை விட தேவனை சரித்திரத்திலே உன் பெயரை எழுதும்படியாய், உன் மூலம் கோடிகளும் லட்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய்
தேவன் விரும்புகிறார். தேவன் இந்த கூட்டத்தில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். தம்பி, நீ ஒருவேளை நினைக்கிறார், நான் போலாமா, எனக்கு எப்படி இருக்கு, அப்படி இருக்கிறீங்க நினைச்சிட்டு இருக்கிறான். உன்னையே தேவன் அழைக்கிறார். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய அப்பா அம்மா ஒருவேளை சின்ன வயசுல உன்னை சொல்லியிருக்கிறான், நான் எனக்கு ஒரு பையன் பிறந்தா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்கன்னு. நான் சொல்றேன், அந்த ஒரு தேவன் இன்னைக்கு திரும்ப உன்னை நினைவுபடுத்துகிறார். அந்த ஒப்பு கொடுத்த பையன் நீதான். தேவன் இன்னைக்கு அந்த ஊழியத்துக்கு வரும்படியாக உன்னை சவால் எழுதுகிறார், உன்னை அழைத்து வருகிறார். இன்னைக்கு தேவனை நேசிக்கிறோம் பல வேளையில் நம்ம பாட்டு படிக்கிறோம், பல வேளையில் வாழ்ந்தால சொல்றோம். தேவனை எவ்வளவாய் நேசிக்கிறாய் என்பது உன்னுடைய நிபந்தனையற்ற கீழ்ப்படிதல் தெரியும். தேவனை எவ்வளவாய் நேசிக்கிறாய் என்பது உன்னுடைய வாழ்க்கையை அந்த தேவனுக்காய் அர்ப்பணிக்கிறது தெரியும். தேவனை முழு மனதோடு நேசிக்கிறாயா? ஒரு நிபந்தனையற்ற கீழ்ப்படிதலுக்கு, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு நீ ரெடியா இருக்கிறாயா? தம்பி, நம்ம எல்லாரும் ஒரு ஜோம் பண்ண போறோம். இருக்கிற இடத்துல அப்படியே